வணக்கம். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யுது அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொதிக்கிற தண்ணியில் நம்ம பாஸ்தாவை தேவையான அளவு கலந்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது பாட்டும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் வானல் வச்சு அது நல்லா சூடேறினோடனே தேவையான அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து அதில் சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்து பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேவையான அளவு பால் சேர்த்து அதை நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு சீஸ் நம்ம இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பால், சீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரியோ கிரான் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் சீஸ், ஓரியோ கிரான், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் நல்லா கலக்கும். பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. வடிகட்டி உடனே நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பாஸ்தாவை முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா பாஸ்தா குழஞ்சி போயிடும். அதனால தான் இந்தாண்ட கிரேவியை வச்சுட்டு பாஸ்தா ஒரு பக்கம், கிரேவி ஒரு பக்கம்னு வச்சோம்னா ரெடி ஆகிடும். இப்போது பாஸ்தாவை இதில் கலந்து நல்லா கலந்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம், உப்பு ஏதாவது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ வேணுமோ தேவைக்கு சேர்த்துக்கலாம். மைதா மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ சேர்க்காமலே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு. எங்கள் சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போதே இறக்கிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் சூடு ஆறினோடனே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.